ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் கிச்சன். மசால் கடலை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் கடலை மாவு, சின்ன கப் தான் இது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/4 கப் அரிசி மாவு. ஸோ கடலை நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து நீங்கள் மாவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சின்ன ஸ்பூன், அதனால் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வேணால் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபுட் கலர் வேணால் ஆரஞ்சு ரெட் அந்த கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப லிக்யூடாக பண்ணிடக்கூடாது, நல்லா கெட்டியாகவே இருக்கணும் இந்த மாவு. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 கப் கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கடலையில் இந்த மசாலா கோட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கடலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுற டயத்தில் நான் ஆயில் ஹீட் பண்ண வச்சுருந்தேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த கடலையை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்று ஒன்றா போடணும். போடும்போது பார்த்து போடுங்க. அது போடும்போது கையில் அந்த எண்ணெய் தெறிக்கும். ஸோ பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க அங்கங்கே. அது பார்த்தாலே தெரியுது, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன் அதை. ஸோ இந்த மாதிரி எல்லா கடலையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கடலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்ச உடனே இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹாட் ஆயிலே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கருவேப்பிலையை இந்த மசாலா கடலை மேலே நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பேக்கரி ஸ்டைல் மசாலா பீனட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.